முதலமைச்சர் விஜயின் திருச்சி பேச்சு முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு பெரிய அளவில் பேச்சு பொருளாக மாறி இருக்கக்கூடியது திருச்சியில் முதலமைச்சர் விஜயினுடைய பேச்சு தான். முதலமைச்சரான பிறகு அவர் மக்கள் முதல் சந்திப்பு, முதல் பேச்சு. அவர் முதலமைச்சராக பதவியேற்றும் போது பேசினார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்பு நடைபெறும் போது பேசினார். ஆனால் இந்த பேச்சு, திருச்சியில் அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது அப்படியே நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி முன்னாடி போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா பரவலாக வைக்கப்படக்கூடிய விமர்சனம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படி பேசினாரோ முதலமைச்சரான பிறகும் அப்படியே பேசுகிறாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு பரவலாக வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இருக்குது. தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயுடைய இந்த திருச்சி பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. திருச்சி திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அங்கு அவர் பேசின பேச்சு, வெற்றி உரை அப்படிங்கிறது ஒரு பேச்சு பொருளாக ஏன் மாறி இருக்கு, அப்படி அவர் பேசினதில் இருக்கக்கூடிய முக்கிய சாராம்சம் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு பரவலாக முன்வைக்கப்படக்கூடிய கேள்வி. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாலும் முதலமைச்சர் விஜய் இன்னும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போலவே பேசி வராரு அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்கள் பரவலாக முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் திமுக மற்றும் அதிமுக மீது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் என்ன குற்றச்சாட்டு விமர்சனத்தை வைத்தாரோ, தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்னெல்லாம் பேசினாரோ அப்படியே இப்போ பேசியிருக்காரு. நடுவில் மட்டும் அவர் முதலமைச்சர் அப்படிங்கிற காண்பிக்கக்கூடிய வகையிலான சில விடயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன பேசினாரோ அது அப்படியே இப்பவும் பேசுகிறாரு அப்படிங்கிறதா திமுக அதிமுக வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் அதிகமாக அதில் குற்றம் சாட்டுறாங்க. இதனால் தமிழக அரசியலில் கடந்த 2 நாட்களாக நம்ம சொல்லணும், திருச்சியில் பேசின பிறகு மிக கடுமையான ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிறது வெடிக்க தொடங்கியிருக்கிறது திமுக தரப்பிலிருந்தும் அதிமுக தரப்பிலிருந்தும். இப்போ முதலமைச்சர் விஜயனுடைய பேச்சை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கக்கூடிய திமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இன்னும் தேர்தல் பிரச்சார மைண்ட் செட்டில் தான் இருக்காரு, இன்னும் அதுலேருந்து அவர் வெளியே வரலை அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. மக்களுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர பழையபடி குறைகளை சொல்லக்கூடாது அப்படிங்கிற விமர்சனத்தில் திமுக தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. இப்போ அவர் சிஎம், தமிழ்நாடே அவர் கண்ட்ரோலில், அவர் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது இந்த நிமிடமும் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு போன ஆட்சி தான் காரணம், அதுக்கு முந்தைய ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் அவர் பிரச்சாரத்தின் போது சொன்னது, தாவேகா ஆட்சி அமைந்து நான் முதலமைச்சரான அடுத்த நிமிஷம் என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படின்னாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் நெருங்க போகுது. அடுத்த நிமிஷம் சொன்னவர் 1 மாதம் நெருங்கக்கூடிய சமயத்தில் கூட நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு முந்தைய ஆட்சி தான் காரணம், அவங்க மேலே திரும்ப பழிய போடுறது அப்படிங்கிறது தான் எப்பேற்பட்ட ஒரு சரியான ஒரு பேச்சு, சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் திமுகவில் வைக்கப்படைய மிக முக்கியமான விமர்சனமாக இருக்குது. விஜய் தன்னுடைய உரையில் திமுகவை மாநிலத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக காட்டியது ஆளும் கூட்டணியின் அதிருப்தி அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சாருடைய கூற்றாக இருக்கு. ஒரு முதலமைச்சராக தற்போதைய நிலையை சரி செய்ய வேண்டியது ஒரு முதலமைச்சர் விஜயினுடைய கடமை அப்படிங்கிறத அவர் மறந்து விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க திமுக தரப்பில். தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி அதே யுக்திகளை இப்போவும் முதலமைச்சர் விஜய் கையாள்வதாக திமுகவில் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களில் ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது மின்சார கட்டணம் அப்படிங்கிறதா அடுத்து அந்த பேச்சில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். மின்சார கட்டணம், அந்த 100 யூனிட் இலவச மின்சாரங்கிறது திமுக கொண்டு வந்தது கிடையாது, அதுக்கு முந்தைய ஆட்சி அதிமுக கொண்டு வந்தது அப்படிலாம் சொல்கிறார். அவங்க கொண்டு வந்தது எல்லாமே இருக்கட்டும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகா ஆட்சி அமைந்தால், தாவேகாவுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைந்தால் 200 யூனிட் மாதம் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொன்னது யார்? இப்போ முதலமைச்சர் விஜய் சொன்னார். என்ன சொன்னார்? தாவேகா ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டு உபயோக மின் கட்டணம் அப்படின்னு வரும்போது 200 யூனிட் இலவச மின்சாரம் மாதம் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு நடைமுறை படித்திருக்கிறது என்ன அப்படின்னா, 2 மாதத்துக்கு ஒரு முறை 200 யூனிட் இலவச மின்சாரம், அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தினா மட்டும்தான். அப்போ வாக்குறுதி ஒன்றாக இருக்கிறது, நடைமுறை வேறொன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதா முக்கியமாக வைக்கப்படக்கூடிய விமர்சனம். நீங்கள் அதை பற்றி பேசாமல் அதை விட்டுட்டு 100 யூனிட் இலவச மின்சாரம் திமுக கொண்டு வரல, அதிமுக கொண்டு வந்தாங்க, அதிமுக கொண்டு வந்தாலும் திமுக கொண்டு வந்தாங்கிறது இப்போ பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன? நீங்கள் என்ன சொன்னீங்க? 200 யூனிட் இலவச மின்சாரம் மாதம் எல்லாருக்கும் சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை 200 யூனிட், அதுவும் 500க்குள்ளே பயன்படுத்தா மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு
விதிமுறைகள் வகுத்திருக்கீங்களே, அது கடந்த ஆட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த மாற்றமும் இல்லையே, இதுதான் மாற்றமா அப்படிங்கிற கேள்வியும் பரவலாக சோசியல் மீடியாக்களில் முன்வைக்கப்பட்டு வரதை பார்க்குறோம். அப்போ எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதிலேயே முதலமைச்சர் விஜய் ஆர்வம் காட்டுறாரு அப்படிங்கிறது தான் திமுகவுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. திமுக ஒரு பக்கம் அப்படின்னா, அதிமுகவும் இந்த முதலமைச்சர் விஜயனுடைய திருச்சி உரை குறித்து ரொம்ப கடுமையான நிலைப்பாட்டை முன் வச்சிருக்காங்க. விஜயுடைய பேச்சு முதலமைச்சர் விஜயுடைய அந்த திருச்சியில் அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது சுயநலம் சார்ந்தது அப்படின்னும், அவர் தற்பெருமை பேச தொடங்கிவிட்டார் அப்படின்னும் அதிமுக தலைவர்களாக விமர்சிக்கிறாங்க. முதலமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருப்பவர் எல்லா தரப்பினரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கடுமையாக அதிமுக தரப்பில் முன்வைக்கப்படுது. முதலமைச்சர் விஜயுடைய அரசு இன்னும் தனது தெளிவான செயல் திட்டங்களை மக்கள் முன்னிலையில் வைக்கல அப்படிங்கிற கருத்தும் வலுவாக முன்வைக்கப்பட்டு வருது. ஆட்சியில் அமர்ந்து சில மாதங்கள் ஆகியும் கூட முந்தைய ஆட்சியாளர்களை குறை சொல்வது, அவர்களை குறை சொல்லி தப்பிக்க முயற்சி செய்வது அப்படிங்கிற விமர்சனங்கள் ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்வி பரவலாக இருக்குது. இப்போ திராவிட கட்சிகள் ரெண்டுமே இப்போது புதிய அரசுக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுப்பது தமிழக அரசியல் ஒரு புதிய திருப்பு முனையாக தான் நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் விஜயனுடைய இந்த பேச்சில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் விட பழைய அரசியல் மோதல்களே அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இது சாதாரண மக்கள்கிட்ட இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியது நிர்வாக திறமையை எதிர்பார்க்க தானே தவிர மேடை பேச்சுகளை ரசிக்க கிடையாது அப்படிங்கிறதும் பரவலாக ஒரு நியூட்ரல் காமன் வாக்காளர்கள் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலையில் இந்த மோதல் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிரொலிக்கும் அப்படின்னும் தெரிகிறது. ஏன்னா சட்டமன்றம் ஒவ்வொரு முறையும் கூடும்போது இந்த பிரச்சனை எல்லாமே சட்டமன்றத்தில் தான் பகிரங்கமாக எதிரொலிக்கும். ஏற்கனவே அந்த நம்பிக்கை வாக்கெடுக்கும் போது அதை பார்த்தோம். இப்போ அடுத்த சட்டமன்றம் கூடும்போதும் கூட இது நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தன்னுடைய பாணியை மாற்றிக்கொண்டு ஆக்கப்பூர்வமான பதில்களை பாராளது இதே போக்கை தொடர்பாரா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியலில் அனல் பறக்கும் விவாதங்கள் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது மிக முக்கியமாக பரவலாக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, மக்கள் சந்திப்பு அப்படின்னும் போதே மக்களை நீங்கள் சந்திக்கணும். ஆனால் இப்போவும் என்ன சொல்கிறாங்க, விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொன்னீங்க. முதலிருந்து வருவோம். நம்ம இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்காக தாவேக தலைவராக இருக்கும்போது விஜய் போகும்போது விமான நிலையத்திலிருந்து அவர் எங்கே போகிறாரோ அந்த இடத்து வரைக்கும் ஃபுல்லாக செம கூட்டமாக இருக்கும், வழி நெடுங்கிலும் கூட்டமாக இருக்கும், வண்டி இன்ச் பை இன்ச் தான் நகர்ந்து போகும். ஆனால் இப்போது ஒரு திருச்சி போகும்போது விமான நிலையத்திலேருந்து இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்துக்கு வரைக்கும் பார்க்கணும், வழியில் கூட்டமே இல்லை. அப்போ அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த கூட்டங்கள் இப்போ எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மக்கள் சந்திப்பு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு நம்ம எப்படி பார்ப்போம், அந்த பகுதிக்குள்ளே போயிட்டு ஒரு வாகனங்கள் மூலமாக சென்று கையெடுத்து கும்பிட்டு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வாக பரவலாக இருக்கும். ஆனால் ஒரு அரங்கு ஏற்பாடு பண்ணி அந்த அரங்குள்ள ஒரு 5000 பேர் மட்டும்தான் வர வச்சுருக்காங்க. இது அந்த 5000 பேரும் இப்போ சினிமா பார்க்க போகிறாங்கன்னா டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்கிற மாதிரி அந்த 5000 பேரும் அவங்க கையில் அந்த QR கோடு இருந்தால் மட்டும் தான் உள்ளே விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது விமர்சனமாக இருக்குது. அப்போ அது 5000 பேரை தாண்டி மற்றவங்க யாரும் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண இல்லையா, வாக்காளர்கள் வேறு யாரும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ திமுக ஆட்சியின் போது நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதி கொடுத்தாங்க, 5000 பேர் தான் உள்ளே விட அனுமதிக்கிறாங்க, காவல்துறை கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, திமுக அரசு திட்டமிட்டே பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட 5000 பேர் தான் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னா, 5000 பேர் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போ அந்த கட்டுப்பாடெல்லாம் யார் விதிச்சாங்க, இதுக்கும் திமுக தான் கட்டுப்பாடு விதிச்சது அப்படின்ற சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தர் உள்ள விடலை, அப்போ அவரே சொல்கிறாரு திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி, திமுக அராஜகம் ஒழிக அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தொண்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, திமுக தான் காரணம், திமுக அராஜகம் ஒழின்ற மாதிரி அந்த வீடியோக்கெல்லாம் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்படி பல முரண்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதே போல் அவர் பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், எங்கள் நல்லா வாயில் வருது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், கவர்ச்சி சொல்கிறீங்களே நான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் கிட்ட இது எதிர்பார்க்கலாமா, அது சரியா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டு தான் வருது. இது எல்லாத்தையும் கடந்து இது ஒரு அரசு நிகழ்ச்சி கிடையாது, அரசியல் சார்ந்த நிகழ்வும் போது இது மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் அப்படின்னு அவங்க தரப்பு இருக்கவங்க சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.